சத்குருவே சரணம். காதலியே மனைவியாகும் யோகம் சில பேருக்கு உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காதலிப்பார், கூடிய விரைவில் ரெண்டு வீட்டார்களும் பேசி அவங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்து அந்த திருமணம் நடக்கும். அது எப்படிப்பட்ட ஜாதகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அசுரகுரு அப்படிங்கிற சுக்கராச்சாரியார் கேந்திரத்தில் சந்திரன் செவ்வாயோட கூட்டணியில் இருப்பார். அந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் கூட்டணியில் இருக்கும். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட குரு பார்வை கிடைச்சிருக்கும். இவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். காதலியே மனைவியாக வரக்கூடிய யோகங்கள் இருக்குது. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்களே பார்த்துக்கலாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் என்னென்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கு, எந்த கிரகங்கள் பார்க்குது. அப்போது கோச்சாரத்தில் எந்த காலத்தில் என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள். இந்த திசை வரும்பொழுது உங்களுக்கு திருமண யோகம் வரும். சுக்கிரன் முக்கியம், சந்திரன் முக்கியம், குரு பார்வை முக்கியம். இவைகளெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு திருமண காலம் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தால் போல் கண்டிப்பாக உங்கள் காதலித்த பெண்ணே உங்கள் மனைவியாக வரக்கூடிய அற்புதமான யோகங்கள் உள்ள ஜாதகர்களை மட்டும் சொல்கிறேன். அது காதலித்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவார், வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அப்படிப்பட்ட அற்புதமான சிறந்த ஜாதகர்களுக்கு காதலியே மனைவியாரும் யோகம் உண்டு. சந்தேகம்னா தொலைபேசியில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.